ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரயில் ஒயர் ப்ராட்பேண்ட்லேருந்து ஜியோ ஏர் ஃபைபர் ப்ராட்பேண்டுக்கு மாறுறேன். அது ஏன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ப்ராடக்ட்லாம் இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அது பாருங்க, எல்லாம் உள்ளே தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சொல்கிறேன். அது பிரச்சனை இல்லை, அது எதாச்சியாக நடந்துருச்சு. இப்போ என்னென்னு பார்ப்போம். நான் என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏர் ஃபைபரில் வந்து 4 பிளான் இருக்குது. அவங்க 4 பிளான் கொடுத்தாங்க. அதாவது தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் ஏதோ போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்லாம் 1000 ரூபா வந்து ப்ரீ புக்கிங் சார்ஜ் பண்ணுவாங்க, அது அப்புறமா பேமெண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அது மாதிரி சார்ஜ் எதுவுமே இல்லை. 50 ருபீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக பண்ணேன். அதுவும் வந்து அவங்க இதுலேயே லெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 333 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். இது என்ன பிளான்னா 100 Mbps பிளானு. ஒரு 14 OTT ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நான் சைடில் அது போடுறேன். இதில் 2 பிளான் தான். ஒன்று 30 Mbps, ஒன்று 100 Mbps. அப்புறம் இதில் 4 இருக்குது. அந்த 2 30 100. அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். அது உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க, புரியும் உங்களுக்கு. அதில் வந்து ஒன்று வந்து 13 நானே பார்த்துக்கிறேன், நினைக்க மாட்டுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 30 Mbps, 14 OTT ஆப்ஸ் வரும். இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே வரும். இது வந்து பேசிக் பிளானு. இதுதான் ஸ்டார்டிங் பிளானு. இது வந்து 599 ஸ்டார்ட் ஆகுது. ஜிஎஸ்டியோட சேர்த்தா 707 ருபீஸ் ஆகும். அப்புறம் 3 மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வரும். இல்லைனா சிங்கிளாக போவோம், அது மந்த்லி போடவும் முடியாது, அது ஒரு பிரச்சனை. அது வந்து 2222 வருது 3 மந்த்துக்கு. இது வந்து இன்னொன்று பிளான் இருக்குது 30 Mbpsலையா. அது என்ன பிளான்னா 30 Mbps ஸ்பீடு கிடைக்கும். உங்களுக்கு 16 OTT ஆப் கிடைக்கும். அது என்னென்னா அமேசான் ப்ரைமும் நெட்ஃப்ளிக்ஸும் எக்ஸ்ட்ரா வரும், அது மட்டும் தான். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 888. இதில் வந்து அந்த 14 ஆப் வந்து 599. இது வந்து 888. இது ஏன் நான் சூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 888க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 11 ரூபா போட்டால் எனக்கு வந்து 100 Mbps கிடைக்கும். ஆனால் 14 ஆப் தான். ஆனால் எனக்கு 16 ஆப் தேவையில்லை, எனக்கு 14 போதும். அது எனக்கு 100 Mbps பேசிக்காச்சும் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த 3வது பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். 100 Mbps 14 ஆப்பு ஒரு 899. ஜிஎஸ்டியோட சேர்த்தா 1061 ருபீஸ் வருது. இதுதான். இது 3 மந்த்துக்கு சேர்த்திங்கன்னா 3333. இதுதான் நான் சூஸ் பண்ண பிளானு. இன்னொரு பிளானும் இருக்குது. அது என்ன பிளான்னா 100 Mbps, 16 OTT ஆப்ஸு, அமேசான் ப்ரைமும் நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். இதில் மொத்தம் அந்த 14 ஆப்ஸ் முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். ஹாட்ஸ்டார், ZEE5, சன் நெக்ஸ்ட்டு, சோனி லைவ், ஜியோ சினிமா, டிஸ்கவரி ப்ளஸ்ஸு, லயன்ஸ் கேட், யூனிவர்சல், ஆல்ட் பாலாஜி, ஹீரோஸ் நவ், ஹாய் சாய் அப்படின்றது, ஷர்மா ரூமி, எதுவும் என்னென்னோ போட்டிருக்கு, எபிக்கு, எஃப்சி, எபிகான், டொகுபே, இதெல்லாம் இருக்குது. இதில் மொத்தம் அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த 5 ஆப் மட்டும் தான் எனக்கு தெரியுது, மற்ற எதுவுமே தெரியல. டிஸ்கவரி ப்ளஸ் கூட நான் இது வரைக்கும் ஆன்லைன்லாம் பார்த்ததில்ல, மற்ற எந்த ஆப்பும் எனக்கு தெரில. இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த 5-6 ஆப் தான் எனக்கு தெரியுது, மற்ற ஆப்லாம் எனக்கு தெரிலங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3rd பிளான் தான் நீ சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வேணும், OTT ஆப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3rd பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க, 100 Mbps. இது வந்து ஜியோ ஏர் ஃபைபரு. இன்னொன்று இருக்கும் ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ 1200 இது வருதா, இதை தாண்டி அது 1500 அது மாதிரி வந்து அதில் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடும் கொடுப்பாங்க, OTT ஆப்ஸும் கொடுப்பாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாதுனால அதை பற்றி நான் இப்போ பேசலை. இப்போ இந்த கொடுத்த இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு 4K பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணல. அது ஏன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. நாளைக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, தெரியுதா, உள்ளே தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பாக்ஸில் பிரச்சனை இல்லை, இன்னொரு பாக்ஸில் தான் பிரச்சனை. இதோ இருக்கி, இதில் தான் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா, இந்த பாக்ஸ் இருக்கா,
இதுக்குள்ளே இந்த ரிசீவர் இருக்கா, இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் வந்து இதே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்னால் மாட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோ இப்போ இதை மாட்டுறதுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டார். இதே மாதிரி 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரிசீவர்னால் இப்போ கீழே ஒன்று வைப்பாங்கள்ல, அது வந்து அவங்க எடுத்துகிட்டு வராமல் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஃபிட் பண்ண முடியாது, நாளைக்கு தான் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்தால் தான் தெரியும் எப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ண முடியல. ஃபஸ்ட் நாளே இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அதுதான் இதில் பிரச்சனை. சரி, இப்போ இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்கட்டியும் தான் இருக்கும், மேலேயும் ஒன்றும் இருக்காது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இது சீல் பண்ணியிருக்கு. இதில் தான் வந்து கேபிள் வந்து அந்த வேன் கேபிள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் வந்து இதில் ப்ளக்இன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இதில் வந்து C டைப் சார்ஜிங் பின் இருக்குது. இது வழியாக நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அடாப்டர்லேயே வந்து அந்த பவர் வந்து எடுத்துப்பாங்க. இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலயமா அந்த அடாப்டர்லேயே வந்து இதுக்கான பவரும் இதுக்கு மேலே வந்து ரிசீவருக்கு போயிடும். இது மொட்டை மாடியில் இருக்கும். அந்த கீழே வந்து ஒரு மோடம் ரவுட்டர் இருக்குல்ல, அதில் வந்து கரண்ட் வந்து இது வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. வேறு என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் ஆன் பட்டனு, அதுதான் நினைக்கிறேன், இல்லை காஷன் பட்டன் அது இல்லை. இது வந்து 5G அந்த சிக்னல் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இது பிளிங்க் ஆகணும். இது பிளிங்க் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு நெட்டு வரும். இது பிளிங்க் ஆகலைன்னா, இது இந்த லைட் எரியலைன்னா நம்மளுக்கு நெட்டு வராது. 5G சிக்னலில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மவுண்ட் பண்ணுற அந்த இதில் தான் மவுண்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது ரீசெட் பட்டனு. இதை திறந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். அதை காட்டுறேன். இது பாருங்கள், திறந்துட்டேன். உள்ளே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ரீசெட் பட்டனு. பார்த்திங்கன்னா தெரியும், குட்டியாக சில்வர் கலரில் அந்த ரீசெட் பட்டனு. இதில் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் இல்லை, அதுவும் நீங்கள் பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் டெக்னீஷியன் வந்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. இது திருப்பி இவ்வளோ போர்ட்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் வந்து அந்த வேன் கேபிள் சீல் பண்ணிருக்கனால அது திறக்காமல் இருக்கேன். அதனால் அதை அப்படியே வச்சுருவோம். அந்த சார்ஜர் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இதில் சார்ஜர் இல்லை. சார்ஜர் வந்து அந்த இன்னொரு மிஸ் ஆச்சுன்னு சொன்னால அந்த பாக்ஸில் தான் இருக்குது. இது வந்து இந்த மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூலாம் இருக்கும் போல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மவுண்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வச்சுருவோம். இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு மிஸ்ஸான பாக்ஸில் தான் இருக்குது. அதனால் அது காட்ட முடியல. அதை வந்ததுக்கப்புறம் வேணால் அதை காட்டுறேன். அது செகண்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே மழையில் தான் வெயிலில் ஏதாவது நினைக்கும். அதனால் இதுக்காக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் மட்டும் தான் உள்ளே போகிற மாதிரி கேப் இருக்குது. இதை வந்து உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிடுவாங்க. இதை அந்த கேபிள் போட்டுட்டு, அதனால் அது தண்ணி போக வாய்ப்பே இல்லை. எப்படியும் அதில் இப்படி தான் இருக்க போகிறதுனால கீழேருந்து எப்படி போகாது. அப்படி தெரிச்சு எதனா உள்ளே போகிற மாதிரி கூட இந்த கேப் இருக்கிறதுனால அது உள்ளே போகாது. அதில் சேஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் பாக்ஸ் வந்து நாங்கள் பழைய ஜியோ ஃபைபர் வீடியோவிலே காட்டியிருப்பேன். அது வந்து டார்க் ப்ளூ கலரு, இது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே சேம் தான். ஒரு பவர் சாக்கெட்டு, ஒரு 3.0 யூஎஸ்பி கேபிள், ஒரு நார்மல் யூஎஸ்பி, அப்புறம் ஒரு ஈத்தர்நெட் கேபிள், ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ஸ்லாம் தான் இதில் இருக்குது. ஒரு பவர் இண்டிகேட்டிங் லைட் ஒன்று இருக்குது. ரெட் இருந்துச்சுன்னா அது காஷன் அது மாதிரி ஒர்க் ஆகலன்னு, க்ரீன் இருந்துச்சுன்னா சிக்னல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இது. இதில் சார்ஜரு, ஈத்தர்நெட் கேபிள், வேன், இந்த ஈத்தர்நெட் கேபிள், அப்புறம் நான் சொன்னேன் HDMI கேபிள் இருக்கும். அவ்வளோதான் இதில் இருக்குது. இந்த 2 பாக்ஸில் எவ்வளோ தான் இருக்குது. அந்த 3வது பாக்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து 2 வேறு பாக்ஸ் தான். அதை சீல் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் தான் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. பாக்ஸ் வந்து ஒரு ப்ரௌன் பாக்ஸு, இது ஒரு ஒயிட் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த உள்ளே இந்த ப்ராடக்ட் வந்து
எங்கேயோ பை மிஸ்டேக்காக மாறிட்டுருக்கு. அதனால் இந்த மாட்ட வந்த அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது, அது எடுத்துகிட்டு வந்த மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. யார் மேலே தப்பு சொல்கிறது எனக்கு தெரில. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நாளைக்கே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் சரி உடனே பண்ணி கொடுத்துறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதுவாக தான் ரொம்ப ஓவர்ஃபுல்லாக இது எடுத்துக்கிற மாதிரி தான் சொன்னார். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு சொன்னார். அதனால் யார் மேலேயும் இது தப்புலாம் இல்லை, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. மற்றபடி ஸ்பீட் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி செட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இதுவே அதை கூட லிங்க் பண்ணிடலாமா இல்லை தனியாக இல்லாமல் தான் யோசிச்சுட்ருக்கேன். இதை வேறு உள்ள போக மாட்டேங்குது, அதனால் நாளைக்கு பார்ப்போம். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு அது ஸ்பீட் டெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.